நாராயணாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. गतक्लिष्टमो कष्टमो तव चरण सेवा रसभरे अपि अनासक्तो चित्तमो भवति पत विष्णोः हृदयमो भवत्पादाम्बोज स्मरण रसिको नाम निवकान् अहं गायो गायो गुहजन विवत्स्यापि विजने. நாராயணியத்தினுடைய 3வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்துல தான் நாராயண பட்டத்திரிக்கு அந்த வியாதியினுடைய ஒரு தாக்கமே தெரியுது. அதனால நான் கஷ்டத்துல இருக்கேன் குருவாயூரப்பா, கதக்லிஷ்டம் கஷ்டம், என்னுடைய வியாதியை நீ நீக்கணும், பக்தியில எனக்கு ஆசை ஏற்படும்படியாக பண்ணணும்னு தவ சரண சேவா ரசபரே கதற ஆரம்பிக்கிறாராம். இவ்வாறு இவர் கதற ஆரம்பிக்கக்கூடிய இந்த பக்தி பாவம் நமக்கு பாகவதோத்தமர்கள் இந்த கதக்லிஷ்டம் கஷ்டம்ன்ற ஒரு ஸ்லோகத்தோட ஆரம்பமும் அவர் தொடரக்கூடிய பக்தியும் யாரை ஞாபகப்படுத்துறது அப்படின்னு சொன்ன, இதே போல பகவானிடத்துல என்னால தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதறினவர் ராமனுடைய பக்தரான பத்ராச்சலம் ராமதாசர். இந்த திருக்கோயில் நாம் அனுபவிச்சுருக்கக்கூடிய இந்த நாராயணியத்தோட ஏற்படக்கூடிய ஒரு திவ்ய தரிசனம் கும்பகோணத்தில் தோப்பு தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. இந்த ஸ்லோகத்துல என்ன ஒத்துமைன்னா, ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சே எனக்கு கஷ்டம் பக்தி வேணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிற சமயத்துல காயம் காயம் குகஜன விவசியாபி, தனிமையில என்ன ஒரு சிறந்த பக்தனா யாரும் இல்லாத இடத்துல உன்னுடைய திருநாமத்தை சொல்லிண்டு நாம் பஜிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்துன்னு இவர் முடிக்க போறார். இவர் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றது ராமனுடைய ஒரு சன்னதியில ஏற்கனவே ஒருத்தர் கஷ்டம் கஷ்டம்னு கதறினது ஞாபகத்துக்கு வருது. அவர்தான் ஆந்திர தேசத்துல பத்ராஜலத்துல இருந்த ஸ்ரீ ராமதாசர் என்ற மகான். அதே போல இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பூர்த்தி இருக்கே, தனியா உன்னுடைய பக்தனா உன்னுடைய திருநாமத்தை சொல்லிண்டு குகஜன விவத்ஸ்யாபி விஜனே, எந்த விதமான ஒரு பேச்சும் எந்த விதமான ஒரு சப்தமும் இல்லாத நிசப்தமான இடத்துல நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கணும்னு இவர் கேட்கறது இந்த ஸ்லோகத்தோட பூர்த்தியில ராம பக்தனான ஹனுமான நமக்கு ஞாபகப்படுத்துறது. இந்த ஆஞ்சநேய சுவாமி இந்த திருக்கோயில நாம் வலம் வர ஆரம்பிக்கும் போது பட்டத்திரி எந்த விதத்துல பிரார்த்தனை பண்ணாரோ அப்படி இருக்கக்கூடியவர் ராம பக்தனான ஆஞ்சநேய சுவாமி. ஆனால் இந்த திருக்கோயில்ல சற்றே அழகாக தான் நின்று கொண்டிருக்கக்கூடிய பாவத்தோட நிற்கிறார்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. தன்னுடைய ஒரு திருவடியை முன்னால் வைத்து மற்றொரு திருவடியை பின்னால் வைத்துக் கொண்டு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோன்னு அந்த ராமனுடைய சன்னதியை நோக்கி ராமனுடைய கட்டளைக்காக அவர் தான் காத்து கொண்டிருக்கின்றார், காலை முன்ன வைத்த வண்ணம் என்ற ஒரு அழகு. அது மட்டுமல்ல, பக்தர்களான நாம் மூல நட்சத்திரத்திலே வீட்டில் இருந்தவாறே தரிசித்தால் கூட நம்மை காப்பாற்றுவதற்காக ஆஞ்சநேயா என்று அழைத்தால் எப்போது வேண்டுமானாலும் நான் உங்களுக்காக ஓடி வருவேன் என்று வரக்கூடிய பாவத்திலே அமைந்திருக்கின்றாராம். கோயிலுடைய வரலாறானது கூறுகின்றது, இந்த ஆஞ்சநேய மூர்த்தி இங்கு தெற்கு நோக்கி கலை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். காரணம், சீதையை காப்பாற்றுவதற்காக தான் லங்கையை அடைய வேண்டும் என்று சீதை இருக்கக்கூடிய லங்கையை பார்த்தே இருக்கக்கூடிய அழகான ஒரு திருக்கோலம். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அழகான அந்த சிகையையும் தாண்டி வால் வந்து அந்த வாலிலே தலைக்கு மேல் சிகைக்கு மேல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மணியானது நமக்கு திவ்ய தரிசனத்தை இங்கே அளிக்கின்றது. இடது கையை தன்னுடைய மடிமேல் வைத்துக் கொண்டு வலது கையை தூக்கி அஞ்சேல் என்று நமக்கு அனுக்கிரக பாவத்தால் அருளுவது போன்ற இருக்கக்கூடிய காட்சியும், எங்குமே காணாத சௌகந்திகா எனும் புஷ்பத்தை தான் கையிலே வைத்துக் கொண்டு சுந்தரகாண்ட நாயகனாக
ராமனுடைய திருநாமத்தை ராம் ராம் என்று ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்யமான இந்த தரிசனத்தோடு அந்த பட்டத்திரி பிரார்த்தித்த ஹனுமான போல எனக்கு உன்னுடைய சிந்தனையை தவிர வேற எதுவுமே இல்லாம தனியா இருந்துட்டு அவன் ராமா ராமான்னு கூப்பிட்டு இருக்கான். என்ன தனியா ஒரு இடத்துல வியாதியை நீக்கி உட்கார வச்சுட்டேன்னா நான் 24 மணி நேரமும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு காயம் காயம் உன்னை கூப்பிட்டு இருப்பேன். அப்படி பண்ண மாட்டேன்றியே, எனக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தை நீ கொடுத்துட்டியே. கத கிளிஷ்டமோ கஷ்டமோ இந்த பகுதியினுடைய ஆரம்பத்திலேயே சொன்னோம். இதே போல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடத்துல தனக்கு கஷ்டம் கஷ்டம்னு அவனை கூப்பிட்ட ஒரே பாகவதோத்தமன் பக்திமான் ராமதாசர். அந்த உத்தமமான பத்ராஜலம் கஷேத்திரத்தில் அவர் அந்த கோபண்ணா என்ற ஒரு பெயரோட தானிஷா என்பவர் இவரை அங்க ஒரு தாசில்தாராக நியமிக்க வறண்டு கிடந்த அந்த கோயில அந்த அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு பணம் 6 லட்சம் பவுன்களை கொண்டு ராமனுக்கு கோயில் கட்டி பலவிதமான ஆபரணங்களை எல்லாம் அவனுக்கு இட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டார். கதை நமக்கு தெரியும். ஆனா அவர் பட்ட கஷ்டம் என்ன? இது தெரிஞ்ச ராஜா ராமதாசரை கொண்டு வந்து நேர சிறைச்சாலையில அடைச்சான், ஜெயில போட்டான். ஊர் நன்னா இருக்கணும், அரசாங்கம் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக ராமனுக்கு கோயில் கட்டினேன், ராமனுக்கு உற்சவம் பண்ணேன், சீதைக்கும் ராமருக்கும் நகைகளை போட்டேன், நான் சொந்தமா ஒரு காசு கூட எடுக்கலையேன்னு இவர் வாதம்லாம் இங்க எடுபடல. ஏன்னா ஒத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு அனுமதி கொடுத்தா எல்லாரும் இப்படி ஆரம்பிச்சுடுவான்னு தானிஷாக்கு பயம். சிறையில் அடிச்சு சாட்டையால அடிக்க சொன்னானாம். ஒவ்வொரு அடியும் அவர் மேல விழும்போது சிறையில கஷ்டம் படும் போது அப்பத்தான் இந்த பட்டத்திரி கதறினா மாதிரி, ராமா எனக்கு இந்த கஷ்டம் தாங்க முடியலையேடா, உனக்கு தானடா நான் கோயில் கட்டினேன், சொந்த காசுக்கா என்னுடைய நான் பணத்தை எடுத்தேன். ஆனா ஒண்ணு, எனக்கு இங்க 4 செவர் இருக்கு, ஒரு ஜன்னல் இருக்கு, நான் இப்ப இருக்கிற இடம் நீ காட்டுல இருந்த இடத்தை விட சுகமாத்தான் இருக்கு, என்னை விட நீ கஷ்டப்பட்ட, ஆனா இல்லைன்னு சொல்லல, ஆனா உன்னுடைய கஷ்டம் தீர்ந்துருத்த, உனக்கு கோயில் கட்டின எனக்கு இந்த கஷ்டமா? நான் உனக்கு எவ்வளவு நகைகளை வாங்கி போட்டிருப்பேன், அந்த நகைகள்லாம் உங்க அப்பாவான தசரதர் வாங்கி கொடுத்தாரா, இல்ல மாமனாரான ஜனகர் வாங்கி கொடுத்தாரா? எல்லாம் நான் போட்டது, அதை போட்டு என்ன சாட்டாடி வாங்கி வைக்கிறியே. சீதம்மா, நீதான் ராமன்டக்க சொல்லக்கூடாதா? நீ போட்டு இருக்கிற நகைகள் கூட உனக்கு உங்க அப்பா வாங்கி கொடுக்கலையுமா? நான் பண்ணது தப்புன்னா நான் கோயிலை கட்டும் போதே நீங்க 2 பேரும் வந்து அரசாங்க காசு எங்களுக்கு வேண்டாம், நீ கோயில் கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? கத கிளிஷ்டமோ கஷ்டமோ இப்படி என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கறது தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கான்னு இங்க பட்டத்திரி குருவாயூரப்பனை மிரட்டினா மாதிரி ராமச்சந்திரமூர்த்தியை மிரட்டினவர் பத்ராச்சலம் ராமதாசர். இவரும் கிருஷ்ணதாசர், அவரும் ராமதாசர், நாம் தரிசித்த ஹனுமானும் ராமதாசர். ஆனா ஹனுமார் ராமனுடைய கஷ்டத்தை போக்கினவர். இந்த ராமதாசர் கஷ்டம் கஷ்டம்னு கதறினாராம். சரித்திரம் நமக்கு தெரியும். ராமனும் அந்த லக்ஷ்மணனும் 2 மாற்று உருவங்களை எடுத்துட்டு 6 லட்சம் பவுன் காசுகளை ராஜாவினிடத்துல கொடுத்து ராமதாசரை விடுதலை பண்ணார். அப்பவும் இவர் கஷ்டம்னாராம். நான் இவ்வளவு கோயில் கட்டினேன், உனக்கு இவ்வளவு அலங்காரங்களை பண்ணேன், எனக்கு நீ தரிசனம் கொடுத்துக்கலையே, என்ன ஜாட்டையால் அடிச்ச ராஜா என்னடா புண்ணியம் பண்ணா, அவனுக்கு நீ தரிசனத்தை கொடுத்தியேன்னு அப்பவும் குறையாத்தான் சொன்னார். அது அந்த தாக்கம். அதே போல இந்த பட்டத்திரியினுடைய மனோபாவம் குருவாயூரப்பனிடத்துல கத கிளிஷ்டமோ கஷ்டமோ. நாங்கள்லாம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றது எதுக்காக சொல்றோம்? தவசரண சேவாரசபரே அனாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணு குருதஜம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய பாதத்தை நாங்க வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாம தரிசனம் பண்ணணும். குருவாயூரப்பா, நான் ஆரம்பிச்சு 3வது நாள் இன்னைக்கு உங்ககிட்ட உட்கார்ந்து இருக்கேன். இது வரைக்கும் தலையத்தானடா பார்த்துட்டு இருக்கேன். நீ தலைய சாட்சி என்னுடைய திருமுக மண்டலத்தை மாத்திரம் எனக்கு தரிசனம் கொடுக்கிற. உன்னோட 4 புஜங்கள் எப்படி இருக்கும், வக்ஷஸ்தலம் எப்படி இருக்கும், நீ நின்று இருக்கிற கோலத்துல எப்படி இடுப்ப சாட்சிட்டு இருப்பியா, ராஜகோபாலனாக இருப்பியா, கண்ணனாக இருப்பியான்னு நான் இன்னும் பார்க்கல. எல்லாத்த விட ஒரு பக்தன் பார்க்க வேண்டிய இடம் எதுடா? அந்த பாதம் தானே. பவத் பாதாம்போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிபகாகா. உன்னுடைய பாதத்தினுடைய தரிசனத்தை அடையாத ஒரு பாவியா நான் இருக்கனே. அதுக்கு காரணம் என்ன? இந்த வியாதி தானே காரணம். எனக்கு இந்த உடம்ப அப்படி எப்படி அசைக்க முடியாத ஒரு சக்தி
வாதரோகம், இந்த பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் என்ன முடக்கி போடலேன்னு சொன்னா, கதக்லிஷ்டம் கஷ்டம்ன்றது எனக்கு ஏற்படலேன்னு சொன்னா, மத்த பாகவதோத்தமாள் மாதிரி என் பக்கத்துல குருவாயூர்ல எத்தனை பேர் கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு உன்னை தேடிட்டு ஓடுறா, அவள்லாம் பரம சௌகரியமாக உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிட்டு போறாளே, அப்ப நான் மாத்திரம் என்னடா பாவம் பண்ணேன்? என் குரு கிட்ட இருந்த வாதரோகத்தை வாங்கிட்டு அவருக்கு ஒரு நன்மையை உண்டாக்கிட்டு நான் இங்க நீயே கதின்னு உட்கார்ந்து இருக்கிற எனக்கு வியாதியால தலையை சாய்க்க முடியல, என் கண்ணால உன்னை பார்க்க முடியல, அதனால நான் படுற கஷ்டம். பவத் பாதம்போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவகாக, அதனால என்னை இனிமேலும் நீ கஷ்டப்படுத்தாத. இந்த ஒரு ஸ்லோகத்துல தான் பகவான் ஞாபகப்படுத்தினதுனால கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு ஆரம்பிச்சவர். அதனால என்னோட வியாதியை போக்கிடுப்பா. வியாதியை போக்குன்னு கேட்கறது தவச்சரண சேவார சபரே, உன்னுடைய அந்த சேவை எனக்கு கிடைக்கணும். அந்த பவத் பாதாம்போஜம் எனக்கு வியாதியால சத்சங்கம் பண்ண முடியல, வியாதிக்கு இந்த பக்திக்கு ஒரு கெடுதலா நின்று இருக்கு, அந்த பக்திக்கு ஒரு சுவாதந்திரியத்தை நீ கொடு. சுவாதந்திரியம்னா என்ன அர்த்தம்? பக்தியை நான் எந்த விதமான தடங்கள் இல்லாம நீ பண்றதுக்காக எனக்கு என்னுடைய உடம்ப நீ அசௌகரியத்தை நீக்கி வியாதியை போக்கிட்டேன்னு சொன்னால் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஒன்னும் பண்ண மாட்டேன். ஜனங்கள் இல்லாத ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்து அகம் காயம் காயம் நான் உன்னுடைய திருநாமங்களை சொல்லிட்டு இருப்பேன்னு இந்த தசகத்துல இந்த உத்தமமான ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி யானவர் வியாதி நீக்குன்னு முதல் தடவையாக தசகத்தினுடைய நடுவுல பக்திபாவத்தோட குருவாயூரப்பனை பிரார்த்தித்த அழகும், அதனால் நாம் ராமதாசரையும் ஆஞ்சநேய சுவாமியும் அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சுட்டே இதை கேட்ட வைபவமும், இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையும் நீங்க மனசுல வாங்கிண்டு அதற்குண்டான நாராயணியத்தினுடைய தமிழ் பாசுரத்தோட இதை முடிக்கும் போது அதை உன்னிப்பா நம்ம கவனிச்சமான பட்டத்திரியோட பாவம் அதிகமாகவே நமக்கு தெரிய வரும். ஆதி விதி துயரிலே அடை உறும் என் மனது அண்ணல் பாதமலரை பேதியா வகையிலே சேவிக்க விழைய விலை பேதையற்கருள கண்டாய் ஓதியே நின் பாத மலர்களை வணங்கினான், ஓதியே நின் பாத மலர்களை வணங்கியே நான் ஒருவரும் இல்லா இடத்திலே, ஒருவரும் இல்லா இடத்திலே வேதனைகள் நீங்கியே வாழ்ந்திடவும், வேதனைகள் நீங்கியே வாழ்ந்திடவும் வழிகளை கண்ணா குருவாயூர் கண்ணா வித்தகா எனக்கருள்வாய் நீயே என்ற ஒரு பிரார்த்தனையோட மூன்றாவது தசகத்தினுடைய இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கக்கூடிய அழக இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய உற்சவ மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியில் நாம் கேட்கலாம்.